ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு டாக்டர் என்னாச்சு என் தங்கச்சிக்கு என்னாச்சு அட ஒன்றும் இல்லைம்மா என்னாச்சுன்னு கேட்டுட்டு கம்னு உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கை கால் ஓட விட்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் புலம்பி கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியே வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வீட்டில் இருந்து ஒரு பக்கம் வேறு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எங்கன்னு கேட்க, நான் தான்க்கா கூப்பிட்டு வந்திருக்கேன் யமுனாவை, என் கூட தான் இருக்கா, ஒரு வேலையாக வெளியே வந்துருவோன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நீ எவ்வளோ தூரம் சமாளிக்கிறேன்னு பார்ப்போம்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்து வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக கூலாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு கால் பண்ணால் விஜய் எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா அவரு ஒரு பக்கம் இது வாலிபா வயசு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. எப்பா பார்ட்டி என்ஜாய் பண்ணது இருக்கட்டும்ப்பா, கட்டின பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறதை எடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நிவின் ஒரு பக்கம் காவேரி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு கேப்பில் கெடா வெட்டலான்னு போயிட்டு காவேரி ஃபீல் பண்ணாது அப்படின்னாரு. டே நீ ஆவுன்னா கேப்பில் கெடா வெட்டாடா போடா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்பாடா நம்ம யமுனா வந்து நினைவு திரும்பிட்டா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ணேன்னு சொல்லி கேள்வி கேட்க, இப்போ கூட 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்களேடி, இதுக்காக தாண்டி நான் இப்படி பண்ணேன், எனக்கு குற்ற உணர்ச்சி கொல்லுதுடி உனக்கு கொல்லுலையா அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ இப்படி பண்ற, என்ன எதுக்குடி காரணம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிவின் ஒரு பக்கம் வெளியே நின்று ஒட்டு கேட்கறாராமா. ஒட்டு கேட்கிற எருமை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, அவரோட விஷயம் தானே கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம யமுனா கிட்ட எவ்வளோ புரிய வைக்க முயற்சி பண்றாங்க நம்ம காவேரி. உனக்கு ஒன்று புரியுதா இல்லையா, அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என் மனசுல என்னைக்குமே நிவின் கிடையாது, என் மனசுல நிவினுக்கு இடமே இல்லாது, முடிஞ்சு போன சாப்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் மனசு நிம்மதியாயிடுச்சு. இல்லக்கா நம்ம நிவின் வந்துட்டு போய் சொல்றவர்ல, அப்ப நான் போய் சொல்றேன் அடி சொல்லுடின்னு கேள்வி கேட்கறாங்க. ஏன்டி எவனோ ஒருத்தனை நம்புற, ஏன்டி கூட பிறந்த அக்காவை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனாவோட ஃப்ரீ அட்வைஸுங்க என்னன்னு பாக்குறேங்க, இவங்களோட வாழ்க்கையில் இடைஞ்சலா வரக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக விஜய் மாமா இருக்காருக்கா, விஜய் மாமா பாவும்க்கா அப்படி இப்படின்னு சொல்ல, எருமை நான் விஜய் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் இப்படி மனசுக்குள்ளே நினைச்சு தாண்ட வாடுங்க, உங்க வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து ருத்தர் தாண்டாடுவாங்க. ஏங்க உங்க லவ்வை வெளியே சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ